எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரூர் மாவட்டத்தில் வந்திருக்கேன். கரூர் மாவட்டத்தில் எங்கே இருக்கேன் அப்படின்னா மலைக்கோவிலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்திருக்கேன். கரூர் வந்து சரியாக 19 கிலோமீட்டர் தொலைவில் வந்திருக்கு. இங்கே ஒரு அற்புதமான ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. கிட்டத்தட்ட 800 வருடங்கள் பழமையான சோழர்கள் கட்டிய ஒரு கோயில். மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. இந்த காணொலி முடிச்சுமே பாருங்கள். இந்த கோயில் என்ன, சிவபெருமான் எப்படி இருக்கிறார் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு பிள்ளையார் கோயில் வந்து இருக்கிறது. ஒரு அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் வந்து இருக்கிறார். இந்த பிள்ளையார் கோயில் மிக பழமையான கோயிலாக வந்து இருக்கணும். ஏன்னா அந்த சிற்பத்தை பார்த்தீங்கனாலே மிக பழமையாக இருக்குது. அப்படியே கும்பிட்டு உள்ள கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயில் உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த முன் மண்டபம் மிக சிறப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் வந்து கடந்துருச்சு. சரி, இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. யார் கட்டினா அப்படின்னா கொங்கு சோழராகிய வீர ராசேந்திரன் அவர் வந்து கட்டியிருக்கிறார். அவருடைய ஆட்சி காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1207 1256 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 49 ஆண்டுகள் தென்கொங்கு வடகொங்கு இந்த இரண்டையுமே சேர்த்து ஆட்சி பண்ணியிருக்காரு. நான் உள்ளே போக நான் சொல்கிறேன். முன்மண்டபம் அமைப்பு மிக அருமையாக இருக்கிறது. வேலைப்பாடுகள் அற்புதமாக தெரியுது. மலர்கள் ஒவ்வொன்றுமே வேலைப்பாடு மிக எளிமையாக விளக்குது. இந்த பக்கம் பாருங்க, ஒரு சிற்பம். ஆனால் இப்போ காலத்தின் மாற்றத்தால் இது வந்து இப்போ அழிஞ்சிருச்சு. இது என்ன சிற்பம்ன்று நம்ம தெளிவாக தெரியலை. ஆனால் இங்கே ஒரு சிற்பம் வந்து இருந்திருக்கு. முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த முன் மண்டபத்தை தாண்டி வந்தோம் அப்படின்னா இந்த சிவபெருமானுடைய சன்னதி வந்து நம்மளை வந்து வரவேற்கும். இந்த கோவில் மிக சிறிய கோவில் தான் இப்போ இருக்கிறதுக்கு. ஆனால் கால மாற்றத்தால் தான் சிறுசாயிருச்சு. அந்த காலத்தில், அதாவது வீர ராசேந்திரன் ஆகிய கொங்கு சோழன் கட்டினப்ப மிகப்பெரிய அளவில் வந்து இருந்திருக்கலாம். வந்தோம் அப்படின்னா நந்தி மண்டபம் நம்மளே வரவேற்கிறது. மிக அழகிய வேலைப்பாடு, மிக மிக அழகிய வேலைப்பாடு. கற்களாலேயே மணிகள் இருக்கிற மாதிரி செய்யப்பட்டிருக்கிறது. மணிகள் இருக்கிற மாதிரி மிக அருமையாக செய்யப்பட்டிருக்கிறது நந்தி மண்டபம். சரிங்களா? சரி, நான் சொன்ன இந்த கோயில் 800 ஆண்டுகள் பழமையானது. கொங்கு சோழனாகிய வீர ராசேந்திரன் வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? சரி, வீர ராசேந்திரன் கட்டியிருக்காரு, என்னப்பா ப்ரூஃப் அப்படின்னா இங்கே வந்து கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. யாருடைய கல்வெட்டு கிடைத்திருக்கிறது அப்படின்னா கொங்கு சோழராகிய வீர ராசேந்திரனுடைய கல்வெட்டும் கொங்கு பாண்டியர்களுடைய கல்வெட்டும் கிடைத்திருக்கிறது. இந்த கல்வெட்டு இங்கே இருக்கு. இந்த சிவன் கோயில் நடை சாத்தப்பட்டிருக்கிறது. சரி, எப்போ திறப்பாங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை. இங்கே பக்கத்தில் இருக்க வெஞ்ச மாங்கூடல் அந்த கோயில் பூசாரி தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள் வர்றதுமே ரொம்பவே குறைவு. மற்ற எப்போல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவராத்திரி, அந்த சிவருக்கு ஏற்ற நாட்களில் மட்டும்தான் பூஜைகள் வந்து நடக்குது. மற்றது வாரம் ஒரு முறை அந்த பூசாரி வந்து அவங்க தான் பண்ணி சுத்தம் பண்ணி இதை பார்த்துக்கிறாங்க. பக்கத்துலேயே முருகப்பெருமான் இருக்கிறார். மிக அருமையான வேலைப்பாடுகள் இங்கே பாருங்கள். விளக்கு வைப்பதற்காண்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இது கொங்கு சோழர் பண்ணாலும் அதற்கு பின் வந்த காலத்தில் ஒவ்வொருத்தரால் ஒவ்வொன்று பண்ணப்பட்டிருக்கலாம். அப்படியே கொஞ்சம் தள்ளி
ஒரு கோவில், பிள்ளையார் இருக்கிறார். இது வந்து செங்கற் கோவில், செங்கற்களை வைத்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோயில். ஆனால் இந்த சிவபெருமான் கோயில் கருங்கல்லை வைத்து கட்டப்பட்டிருக்கிறது. அப்படியே வந்தோம் அப்படின்னா தக்ஷணாமூர்த்தி வந்து இருக்கிறார். தக்ஷணாமூர்த்தி மிக சிறப்பாக, அதாவது நீங்கள் நுணுக்கமாக வந்து உங்களை அதை வந்து பார்க்க முடியும். நுணுக்கமான வேலைப்பாடுகள் தக்ஷணாமூர்த்தியில் வந்து இருக்குது. மிக அழகிய வடிவமைப்பு. இங்கே கீழே இந்த தூண் எங்கிருந்தது என்று தெரியவில்லை. நிறைய இடம் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் போக போக சொல்கிறேன். இந்த தூண் கீழே விழுந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு கல்வெட்டு இருக்குது. நான் இங்கே சொன்னேன் 2 கல்வெட்டுகள் வந்திருக்கு. ஒன்று கொங்கு சோழர்களுடையது, இன்னொன்று கொங்கு பாண்டியர்களுடையது. இந்த கல்வெட்டு சேதம் அடைஞ்சிருச்சுனால நம்மளால் படிக்கிறது மிக மிக கடினமாக இருக்குது. சரி, இப்போ இந்த கோயிலை வந்து சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த கோயில் காலமாற்றத்தால் நிறைய மாற்றங்கள் அடைந்திருக்கிறது. சரிங்களா? அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள். கற்கோயில் அது வரைக்கும் இருந்திருக்கு. இப்போது இவர்கள் விரிவுபடுத்த பார்த்துருக்குறாங்க. தற்காலத்தை சேர்ந்தது இது. எத்தனை ஆண்டு காலம் இது நீடிக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் சோழன் கட்டினது ரொம்ப காலம் நீடிக்கும். இங்கு செங்கலால் கட்டப்பட்ட ஒரு சின்ன ஒரு சன்னதி வந்து இருக்குது. ஆனால் உள்ள மூலவர் வந்து யாருமே இல்லை. இது செங்கற்களை கொண்டும் இந்த வாயில் கருங்கற்களை கொண்டும் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பை பார்த்தோன்னா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? இந்த அமைப்பை பார்க்குறப்ப உள்ளுக்குள்ளே தஞ்சை பெரிய கோயில் மாதிரி அந்த அமைப்பு அப்படியே மேலே ஏறுது உள்ளுக்குள்ள. இந்த கோயில் அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா அப்படியே கோவிலுக்கு வலது பக்கம், அதாவது நேராக பார்க்குறீங்கன்னா அப்படியே வலது பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செங்கற்களை மட்டுமே கட்டப்பட்ட ஒரு சன்னதி வந்து இருக்குது. இங்கே கால பைரவர் வந்து இருக்கிறார். கால பைரவர் சிவபெருமானுடைய ஒரு அவதாரம். செங்கற்களும் சுண்ணாம்புகளும் கலந்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோவில். இந்த பக்கம் இங்கிட்டு ஒரு நந்தி இருக்குது. இப்போ இந்த கோயிலில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிவபெருமான் இந்த நந்திக்கு நேராக தான் இருக்கிறார். நம்ம உள்ளுக்குள்ளே வந்த உடனே பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே எதிர்த்தாப்புல ஒரு அம்மன் இருக்குது. கோயில் நடை சாத்தப்பட்டிருக்கு. நாங்கள் இந்த பக்கம் இருந்து நான் டார்ச் லைட்டில் வச்சு பார்த்தோம். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரில, டார்ச் கொடுங்களேன். நேராக சிவபெருமான் வந்து இருக்கிறார். சிவபெருமான் இங்கே இருக்கிறார். நடை சாத்தப்பட்டிருக்கிறத நான் சொன்னேன். வாரத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க. இப்போ அந்த பூசாரியை வந்து எங்களால் பிடிக்க முடியல. அவரை கான்டாக்ட் நம்பர் எங்களுக்கு கிடைக்காதனால தொடர்பு கொள்ள முடியல. சரி, இந்த பக்கம் நேராக இருக்குது. எழுத்தாவுக்குள்ள அப்படியே உள்ளுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா அம்மன் சிலை வந்து இருக்கிறது. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இது கிழக்கு திசை. சரிங்களா? கிழக்க பார்க்க தான் சிவபெருமான் இருந்து இருக்கிறார். ஒரு சின்ன கோயில் தாங்க, ஒரு சின்ன கோவில் தான், பரப்பளவில் சின்ன கோயில் தான். ஆனால் இப்பொழுது தான் இப்படி வந்து மாறிடுச்சு. நிறைய இதே மாதிரி செங்கல்ல நிறைய கோயில்கள் இருந்திருக்கலாம், இப்போ அழிஞ்சிருச்சு. அப்படிங்கிறது மிக வருத்தத்தை தரக்கூடியது. மிக நிறைய அளவிலான காற்றுகள் வந்து அடிக்குது. நிறைய அளவிலான காற்று நிற்காமல் அப்படியே தள்ளுது, ஆழ தள்ளுது அப்படின்னு சொல்லலாம். கொங்கு நாட்டுக்கே உரிய வளம்.
பழமையான சோழர்கள் கட்டிய ஒரு கோயில். பாண்டியர்களுக்கு கீழேயும் இந்த கோயில் வந்து இருந்திருக்கு. இன்றைய நிலைமை நிறையவே கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா நிறைய வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயில் உடஞ்சி போனது. நான் சொன்ன இந்த கோயில் கருங்கற்களாலும் பண்ணப்பட்டிருக்கிறது, செங்கற்களாலும் பண்ணப்பட்டிருக்கிறது. சரிங்களா, நிறையவே உடஞ்சி போச்சு. அது மன வருத்தத்தை வந்து தெரிகிறது. நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடம், ஒரு அற்புதமான ஒரு இடம், ஒரு அற்புதமான ஒரு கோவில் கரூரில் இருக்குது. மலைக்கோவிலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், சிவபெருமானை தரிசிங்க. அற்புதமான கோயில், நல்ல இயற்கை வேறு, காது தள்ளுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் 5 மணிக்கு.